ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஜோதிடம் பார்க்க வரும் பலரும் சில தோஷங்களை பற்றி சொல்லும் பொழுது கவலை அடைகிறார்கள். கவலையே வேண்டாம். செவ்வாய் தோஷமா? கவலை வேண்டாம். அதற்கென்று சில பரிகாரங்கள் இருக்கின்றன. அந்த பரிகாரத்தை செய்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமாறு செய்து கொள்ளலாம். இரு மனங்கள் இணையும் திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு இருக்குது. கல்யாணத்துக்கு வரன் பார்க்கும்போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் பாடாய்படுத்துகிறது. ஒருவரின் ஜனனகாலத்தில் லக்னம், சந்திரன், சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்துக்கும் உள்ள தொடர்பை கொண்டு செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்று கணிக்க முடியும் என்கின்றன ஜோதிட நூல்கள். லக்னம் ராசியில் சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கும் இடத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இடங்களில் ஒன்றில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் எனப்படும். ஆனால் மேற்கண்ட இடங்களில் செவ்வாய் இருந்து குரு, சனி, சூரியன் ஆகியோரின் சேர்க்கை இருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகி விடுகிறது. தோஷம் இல்லை என்று கொள்ள வேண்டும். செவ்வாய் மேஷம், விருச்சிகம், மகர ராசிகளில் இருந்தாலும் தோஷமில்லை. சிம்மம் லக்னத்துக்கு செவ்வாய் தோஷமில்லை. செவ்வாய் இருக்கும் இடம் 2ஆம் வீடாக இருந்து அந்த வீடு மிதுனம் அல்லது கன்னியாக இருந்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்திருந்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் இருக்கும் இடத்தின் ராசி அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் தோஷமில்லை. இப்படி செவ்வாய் தோஷத்துக்கு பலவிதமான விதிவிலக்குகளும் இருக்கின்றன. ஆக துல்லியமாக கணித்து செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெற்றுவிடலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை மட்டுமின்றி மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவது விசேஷம். செவ்வாய்க்கு உரிய கடவுளான முருகப்பெருமானை 9 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் பாதிப்புகளை குறைக்கும். முருகனுக்கு இத்தகைய வழிபாடுகளை செய்து அதையே பரிகாரமாக வைத்துக்கொண்டு முருகனை வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷத்தினுடைய குறைகள் நீங்கிவிடும். இதை செய்து அனைவரிடமும் நல்ல பலன் பெறுவீர்கள். வளமான வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய்.